வணக்கம். நமது டிவியின் மாலை நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு தூதுவர்கள் 3 ஜனாதிபதியிடம் நற்சான்று பத்திரங்களை கையளிப்பு. போக்குவரத்து அபராதங்களை கவுஃபே மூலம் செலுத்த நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல், முகமது இப்ராஹிமுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தொடர்ந்தும் விளக்கமறியலில். தென்கொரிய பிரதமர் அந்நாட்டின் பதில் ஜனாதிபதியாக நியமனம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கான புதிதாக நியமிக்கப்பட்ட 3 வெளிநாட்டு தூதுவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தங்கள் நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர். 3 புதிய வெளிநாட்டு தூதுவர்கள் நற்சான்றிதழ் பத்திரங்களை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். இலங்கைக்கான புதிதாக நியமிக்கப்பட்ட 3 வெளிநாட்டு தூதுவர்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தங்கள் நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர். பிரான்ஸ், பலஸ்தீன் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களை இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி பிரான்ஸ் தூதுவராக ரெமி லம்பேர்டும், பலஸ்தீன தூதுவராக இஹாப் ஐஎம் கலீலும், நேபாள தூதுவராக கலாநிதி பூர்ண பகதூர் நேபாளியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய நிறுவனம் தொடர்பான நிதி மோசடி வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமென்பில மற்றும் மற்றொரு சந்தேக நபரை கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று விடுதலை செய்துள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனம் தொடர்பான நிதி மோசடி வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமென்பில மற்றும் மற்றொரு சந்தேக நபரை கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று விடுதலை செய்துள்ளது. மோசடியான பங்கு பரிவர்த்தனை தொடர்பாக பிவித்ரு ஹெல உறுமய கட்சியின் தலைவர் உதய கமென்பிலவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் 9 ஆண்டுகால விசாரணைகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவரின் கையொப்பத்தை போலியாக பயன்படுத்தி தனது நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வதற்கான சட்டப்பூர்வ ஆவணத்தை தயாரித்ததற்காக உதயன் கமென்பில மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 26, 1996 முதல் செப்டம்பர் 21, 1997 வரை கமென்பில 21 மில்லியன் ரூபாய் வரை நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை நடத்திய 2 தற்கொலை குண்டுதாரிகள் பற்றிய தகவல்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தொழிலதிபர் முகமது இப்ராஹிமுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை நடத்திய 2 தற்கொலை குண்டுதாரிகள் பற்றிய தகவல்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தொழிலதிபர் முகமது இப்ராஹிமுக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி நவரட்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் 2வது சாட்சியாக பெயரிடப்பட்ட தொழிலதிபர் முகமது இப்ராஹிமின் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய பெண் வெளிநாடு சென்று விட்டதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட சாட்சிக்கு புதிய சம்மன் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி இந்த நபரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான பதிவுகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையிலிருந்து வரவழைத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க குற்றப்புலனாய்வு துறைக்கு உத்தரவிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்ட தற்கொலை குண்டுதாரிகளான இன்சாப் அகமது மற்றும் இல்ஹாம் அகமது பற்றிய தகவல்களை பாதுகாப்பு படையினரிடமிருந்து மறைத்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி தொழிலதிபர் முகமது எஃபைன் மற்றும் அவரது 2 மகன்கள் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டம் அதிபர் வழக்கு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக பெலவத்தை பத்தரமுல்லை பகுதியில் வைத்து மேர்வின் சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சரை தவிர மேலும் 2 பேர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களும் இன்று மகர நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை ஏப்ரல் 3ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. போக்குவரத்து அபராதங்களை கோபே மூலம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து அபராதங்களை கோபே மூலம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் கோபே மூலம் போக்குவரத்து அபராதங்களை மிக விரைவில் செலுத்த முடியும் எனவும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவன உறுப்பினர் ஹர்ஷா புரசிங்க கூறினார். இது தொடர்பான அடிப்படை பணிகள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தால் நிறைவடைந்துள்ளதாகவும் விரைவில் இவ்விடயம் தொடர்பிலான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் நிறுவன உறுப்பினர் தெரிவித்தார். வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் இலங்கை வனவிலங்கு மின்சாரவேலி தொழிலாளர் சங்கத்தினர் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முன்னெடுத்துள்ளனர். வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் இலங்கை வனவிலங்கு மின்சார வேலி தொழிலாளர் சங்கத்தினரின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது. சங்கத்தின் மட்டக்களப்பு தலைவர் இர்ஃபான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இவ்வார்ப்பாட்டமானது மட்டக்களப்பு பஸ் நிலையத்திலிருந்து பேரணியாக சாவகச்சேரி வரை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக இவை இரத்து செய்யப்பட்டு காந்தி பூங்காவில் அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் நிலவும் யானை பிரச்சினைகள் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார வேலிகளை பராமரிப்பதற்கென நாடு முழுவதும் 4731 உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டு தற்போது வரை 3530 உத்தியோகத்தர்கள் மாத்திரமே கடமை புரிகின்றனர். அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதற்கு சுமார் 5 வருடங்கள் ஆகியும் அடிப்படை வசதியின்றி நிரந்தர நியமனமின்றி இரவு பகலாக இற்றை வரை 22,500 ரூபாய் பயிற்சி கொடுப்பனவை மாத்திரம் பெற்று சேவையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைவரும் அறிந்த விடயம் என்னவென்று சொன்னால், நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யானை மனித மோதலின் உச்சகட்ட நிலைமையில் எங்களின் தொழில் இதுவரை காலமும் நிரந்தர நியமனமின்றி வெறுமனே 22,500 ரூபாய்க்கு இரவு பகலாக, அதாவது எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி நாங்கள் பணிபுரிகிறோம். இது சம்பந்தமாக பல தரப்பினரிடம் கலந்துரையாடியும் இதுவரைக்கும் எவ்வித தீர்மானமும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. இது சம்பந்தமாக அதிகார ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து எங்களுக்கு நல்லதொரு நிரந்தர நியமனத்தை பெற்று நல்லதொரு தீர்மானத்தை பெற்று தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். நாம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் மின்சார வேலி பராமரிப்பு உதவியாளராக பணிபுரிகிறோம். எங்களுக்கு இந்த நியமனம் 6 மாசத்துக்குள்ள வழங்கப்படும் சொல்லி அடுத்தவங்க இப்ப நாங்கள் 4 வருடமாக வேலை செய்யறோம். இதுவரைக்கும் நாங்கள் நிரந்தர நியமனம் தரல. கிட்டத்தட்ட எங்களோட ஊழியர்கள் 40 கிலோமீட்டர் 36 கிலோமீட்டர் பயணம் செய்யறது சிரமமா இருக்கிறது. எங்களுக்கு அடிப்படை வசதி இல்லாம சுத்தமான குடிநீர் நாங்க தங்குற எங்க கெபினை பாத்தீங்கன்னா தெரியும், பாதுகாப்பு இந்த நாடு காட்டுக்குள்ள மின்சார வேலி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்க எங்களோட உயிரை பயணம் வச்சுதான் பயணம் செய்து 4ஆம் இந்த ஜான மனித மோதல் எங்களோட பங்குதாரர் கட்டாயம் இருக்கின்றது. அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு நிரந்தர நியமனம் இல்லை. எனவே இந்த கருத்தினை கவனத்தில் கொண்டு அதிமேத ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு தீர்ப்பு தர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த போராட்டம் இலங்கையில எல்லா மாவட்டத்திலையும் செய்யறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க சொன்னா நாங்க இதோட இந்த போராட்டம் கைவிடுவோம். இல்லை என்று சொன்னால் நாடு தழுவிய போராட்டம் நாங்க நடத்த இருக்கின்றோம்.
இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 5வது சுற்று மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மற்றும் 3வது மூலோபாய கடல்சார் உரையாடல் இந்த வாரம் நடைபெறவுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான 5வது சுற்று மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மற்றும் 3வது மூலோபாய கடல்சார் உரையாடல் இந்த வாரம் நடைபெறவுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வு 2025 மார்ச் 25 முதல் 26 வரை கான்பெராவில் உள்ள ஆஸ்திரேலியாவின் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வர்த்தக துறையில் நடைபெறும் என இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு கூறியுள்ளது. அரசியல் ஈடுபாடு, பொருளாதார கூட்டாண்மை, கடல்சார் ஒத்துழைப்பு, மேம்பாட்டு கூட்டாண்மை, பாதுகாப்பு, கல்வி, சுற்றுலா மற்றும் மக்களிடையேயான ஈடுபாடு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பிராந்திய மற்றும் பலதரப்பு உறவுகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உர மானியங்களை இந்த மாத இறுதியில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உரமானியங்களை இந்த மாத இறுதியில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். இதற்காக 5600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக 5 ஏக்கருக்கு குறைவான தென்னை விவசாயிகளுக்கு உரைமானியம் வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரமானியங்களை வழங்குவதற்காக அரசாங்கத்திடம் 56,700 மெட்ரிக் டன் உரம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்பென சர்வதேச செய்திகள். தென்கொரிய பிரதமர் ஹன் டக்-சூவை அந்நாட்டு அரசமைப்பு நீதிமன்றம் மீண்டும் பதில் ஜனாதிபதியாக நியமித்துள்ளது. தென்கொரிய அரசமைப்பு நீதிமன்றம் பிரதமர் ஹன் டக்-சூவை பதில் ஜனாதிபதியாக நியமித்துள்ளது. இராணுவ சட்டத்தை அமுல்படுத்த முயன்ற தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் இயோல் மீது அரசியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதை அடுத்து ஹன் டக்-சூ தென்கொரியாவின் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். எனினும் 2 வாரங்களுக்குள் ஹன் டக்-சூவும் அரசியல் குற்றச்சாட்டை எதிர்கொண்டு பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் பதில் ஜனாதிபதியாக ஹன் டக்-சூ தென்கொரிய அரசமைப்பு நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜப்பானின் ஒகாயாமா மாகாணத்தின் பல பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள நிலையில் 2800க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜப்பானின் ஒகாயாமா மாகாணத்தின் பல பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயினால் இதுவரை 250 ஹெக்டேயர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதுடன் சுமார் 2800 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை தீயணைப்பு படைகள் மற்றும் ஹெலிகாப்டரின் உதவியுடன் தீப்பரவலை கட்டுப்படுத்த முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணி தலைவரான தமீம் இக்பால் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட மாரடைப்பால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பங்களாதேஷ் அணியின் முன்னாள் அணி தலைவரான தமீம் இக்பால் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பங்களாதேஷில் தற்போது டாக்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகின்றது. குறித்த தொடரில் இன்று நடைபெற்ற போட்டியில் முகமதின் ஸ்போர்ட்டிங் கிளப் மற்றும் சைன்புகூர் கிரிக்கெட் கிளப் ஆகிய அணிகள் மோதின. இந்த போட்டியின் போது தமீம் இக்பாலுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மைதானத்துக்கு விரைந்த வைத்திய குழுவினர் அவர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். மேலும் விமானம் மூலம் தமீம் இக்பாலை டாக்காவில் உள்ள வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது. எனினும் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அந்த முடிவு கைவிடப்பட்டதுடன் பசிலதுன்சோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.